ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் கிஷோர். ஃபஸ்ட்டு இந்த வீக்கோடைய நிஃப்டி லெவல்ஸ் பற்றி பார்ப்போம். முதல்ல நம்ம போன வீக் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். போன வீக் நம்ம சொன்ன லெவல்ஸ் 17,000 கீழே 17,600 மேலே அப்படின்னு ரேஞ்சு சொன்னோம். மண்டே அந்த ரேஞ்சு உள்ள தாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் மிட் வீக்கில் ரஷ்யா இன்வேடட் உக்ரைன் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் மட்டும் இல்லைங்க, எல்லா மார்க்கெட்டுமே நெகட்டிவில் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 16,240 வரைக்கும் போயிட்டோம். ஃப்ரைடே ஒரு சின்ன ரெக்கவரி பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 16,614 மேலே அப்படின்னு மார்க்கெட் க்ளோஸ் ஆகியிருக்கு. இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் சைனில் தான் மார்க்கெட் இன்னுமே இருக்குது. ஸோ இந்த வீக் வார் பற்றி எந்த பெரிய நியூஸும் வரல அப்படின்னா, இந்த வீக்கோடைய இனிஷியல் லெவல்ஸ் 16,240 கீழே 17,000 மேலே அப்படின்னு ரேஞ்ச் வச்சுப்போம். போன வீக் மாதிரியே இந்த வீக்கும் மார்க்கெட் நெகட்டிவாக இல்லைன்னா கன்சாலிடேட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. 16,920 அதாவது 200 மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா புல்ஸ் கண்ட்ரோலில் வருவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஒருவேளை யூஎஸ் இல்லைனா உக்ரைன் ரஷ்யா எதிராக கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தாலோ, இல்லை ரஷ்யா இன்னும் அதிகமாக ஏரியாவை கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்தாலோ ஒரு நெகட்டிவ் நியூஸாக பார்க்கப்படும். அப்போது மார்க்கெட் இன்னும் கீழே போய் 15,920 வரைக்கும் கூட போக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீக் இந்த வார் நியூஸை ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். இப்போது பொட்டென்ஷியல் ஸ்டாக்ஸ் ஃபார் திஸ் வீக் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஒரு நியூஸ் கூட இந்த வீக்கில் வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை நிஃப்டி 50ல் ஆட் பண்ண போகிறாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை நிஃப்டி 50ல் ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக் லாங் டேர்மில் மேலே போக ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. சார்ட்டில் இந்த சேனல் பேட்டர்ன் எண்டில் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இப்போயே கூட என்டர் ஆகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 200 மூவிங் ஆவரேஜாக வச்சுக்கலாம். ஷார்ட் டேர்முக்கு இந்த 50 மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஃபஸ்ட் டார்கெட் 5,160, செகண்ட் டார்கெட் 5,777. மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இதில் ட்ரையல் ட்ரேடிங் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாடா ஸ்டீல். ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் 1,349, செகண்ட் டார்கெட் இதோடைய ஹால் டைம் ஹை தான். ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்டாக்குக்கு 1,069 மெயின்டைன் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது L&T டெக்னாலஜி சர்வீசஸ். இப்போது இந்த ஸ்டாக் 200 மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்திருக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இப்போயே கூட என்டர் ஆகலாம். ஷார்ட் டேர்முக்கு இந்த 20 மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா என்டர் ஆகலாம். ஃபஸ்ட் டார்கெட் 5,120, ஸ்டாப் லாஸ் இந்த 200 மூவிங் ஆவரேஜை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிண்டால்கோ. ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன் பிரேக் ஆகியிருக்கு. இந்த வாலட்டைலான ஒரு டைமில் கூட பெருசாக இந்த ஸ்டாக் டவுன் ஆகலை. ஸோ ஒரு 532 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் 591, ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்டாக்குக்கு 500 மெயின்டைன் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்ப்போம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜிந்தால் ஸ்டீல். இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம். இதில் வந்து இந்த டபுள் டாப்பை பிரேக் பண்ணி அதுலேயே ஒரு சப்போர்ட்டும் நமக்கு எடுத்திருக்கு. இந்த 425 கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா லாங் டேர்முக்கு ஃபஸ்ட் டார்கெட் 546, செகண்ட் டார்கெட் 742. இதில் ஸ்டாப் லாஸ் 336 மெயின்டைன் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி சிமிலர் பேட்டர்ன் இருக்கிற இன்னொரு ஸ்டாக் அசாகி இந்தியா. இந்த டபுள் டாப்பை பிரேக் பண்ணி இதுலேயும் அதே மாதிரி ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த ஸ்டாக் 490 கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா லாங் டேர்மில் ஃபஸ்ட் டார்கெட் 608 போக ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் 440 மெயின்டைன் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்ப்போம். அடுத்தது அல்ட்ராடெக் சிமெண்ட். இதுவும் இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் பண்ணி அதுலேயே சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணாமல் ஒரு ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா இதில் ட்ரையல் ட்ரேடிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாங் டேர்முக்கு 8,000 டார்கெட்டாக வச்சுப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வார் ரீசனால் நம்ம ஸ்டாப் லாஸ் சில ஸ்டாக்ஸுக்கு ட்ரிகர் ஆகியிருக்கும். எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னா, ஏன்னா இந்த வார் நியூஸ் முடிஞ்ச உடனே ஒரு நல்ல புல்ரன் வரும். அப்போது நமக்கு கேபிட்டல் தேவை. ஸோ இப்போ அதுக்கு நம்ம சேவ் பண்ணி வச்சுப்போம். ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரேட் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் இந்த டைமில்.
இப்போதைக்கு 200 மூவிங் ஆவரேஜ் கீழே தான் மோஸ்ட் ஆஃப் தி குட் ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு இருக்குது. ஸோ மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகும்போது, அதாவது ஒரு 200 மூவிங் ஆவரேஜை மறுபடியும் பிரேக் பண்ணி மேலே போகும்போது நம்ம ட்ரையல் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுப்போம். அப்படின்னா தான் ஒரு லாங் டேர்மில் நம்ம நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். இதை மைண்டில் வச்சு நம்ம இந்த வீக்கு ட்ரேடிங் பண்ணுவோம்.